வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி. இனிமேல் ஆதரவு கொடுக்க போகும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி. நம்ம இன்னைக்கு இந்த காணொலியில எதை பத்தி பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஒரு சில கமெண்ட்லாம் வந்துச்சு. அதுல இருக்கக்கூடிய சிறப்பான தரமான கமெண்ட்களை படிச்சு அதற்கான விளக்கத்தை தான் நமக்கு உங்களுக்கு சொல்ல வந்திருக்கோம். முதல்ல நமக்கு ரொம்ப மனம் கவர்ந்த ஒரு கமெண்ட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாண்டியரின் வம்சம் எங்கிருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த வீடியோ பார்த்த உடனே அடடா பாண்டியர்களோட வம்சத்தை ஒருத்தன் கண்டுபிடிச்சிட்டான்டா, இதை கண்டிப்பா நம்ம பார்த்தே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் உள்ள வருவாங்கல்ல. உள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம பாண்டியர்களோட அத்தனை விஷயங்களையும் அதுல பேசியிருக்கோம். ஆனா அவங்க வம்சமான கடைசி மன்னர்கள் யாரு அப்படிங்கிறது பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த வம்சம் எங்க இருக்குது அப்படிங்கிறது நம்ம தேடி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். இதை பார்த்த உடனே பயங்கரமா கமாண்ட் போடுவாங்க அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம். ஆனா ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, அவர் போட்டிருக்க கமாண்டை பார்த்தா நமக்கே ரொம்ப கஷ்டமா போச்சு. இப்படிப்பட்ட ஒருத்தரை போய் நம்ம இப்படி பண்ணிட்டோமேடா அப்படிங்கிற மாதிரிதான் நமக்கு தோணுச்சு. என்ன கமாண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல தலைப்பு, அருமையான தகவல். ஆனா தலைப்பை பார்த்து நான் உள்ள வந்தேன். இந்த மாதிரி பாண்டியர்கள் வம்சம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா வந்தேன். நீங்க சொன்ன தகவல்கள்லாம் நல்லா தான் இருக்கு, சூப்பரா இருக்கு, கண்டென்ட் ஓகே. பட் அந்த தலைப்புல இருந்ததுக்கும் நீங்க பேசுனதுக்கும் கொஞ்சம் டிஃபரெண்ட். கடைசியில எனக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சிச்சு. பரவாயில்ல, உங்க தகவலுக்கு நன்றி, வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. என்னடா இது இப்படி போய் ஒருத்தர் சொல்லிட்டாரு. அதாவது 4 வாரம் திட்டிட்டு போயிருந்தா கூட நம்ம மனசு ஆகி இருக்கும், சரி ரைட்டு நம்ம போட்டதுக்கு திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவர் என்ன பண்ணிட்டாரு, பரவாயில்லப்பா, நல்லா இருக்கு, வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு போகவும் நமக்கே ஒரு நெருடல் ஆகி போச்சு. ஐயோ என்ன இது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்து நிறைய பேர்ல கமெண்ட் போட்டிருந்தாங்க. என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோடிக்கணக்கான நிலப்பரப்பை கையகப்படுத்திய, கடல் பரப்பை கையகப்படுத்திய சோழர்கள் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு விஷயத்த போட்டிருந்தோம். அதுக்கு ஒருத்தர் போட்டிருக்கிறாரு, நல்ல திரைக்கதை, சூப்பரா பேசுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். அவருக்கு நான் என்ன போட்டிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நன்றி, உங்களோட தகவல் கருத்துக்கு நன்றி, பட் இது கதை அல்ல, நிஜம். நம்ம யோசிச்சு பார்த்தா, உட்காந்து யோசிச்சு பார்த்தாலே என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சிடும். அதுக்காக தான் நான் சொன்னேன், அந்த மேப்பெல்லாம் நீங்க போயிட்டு சோழர்களோட டெரிட்டோரி அப்படின்னு போட்டாலும் சரி, சோழ தேசம் அப்படின்னு போட்டாலும் சரி, ஒட்டுமொத்தமா வரக்கூடிய அந்த நிலப்பரப்பு எல்லாமே பாத்தீங்கன்னா கடலை ஒட்டியே இருக்கு. அப்படிங்கிறப்ப கடல் வணிகத்தை அந்த காலத்துல யாரு கையாண்டிருப்பான்? அதாவது இவங்க டெரிட்டோரியை விரிவாக்கம் பண்ண அந்த சமயத்துல அந்த கடல் பரப்பை யாரு கையாண்டு? இவங்க தான் கையாண்டிருப்பாங்க. அப்ப வணிகத்தையும் இவங்க தானே முழுசா ஆக்குபை பண்ணியிருக்கணும். அதனாலதான் நம்ம அந்த மாதிரியான வீடியோக்கள்லாம் போட்டோம். அதுக்கு ஒருத்தர் நல்ல திரைக்கதை அப்படின்னு போட்டிருந்தாரு. நம்மளும் பதில் சொல்லியிருந்தோம், அது கதை இல்லை, உண்மைதான், நீங்களே யோசிச்சு பாருங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தோம். அடுத்து அதுலயும் இன்னொருத்தர் தமிழண்டா, கிங் ஆஃப் தமிழ் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் போட்டுனாங்க. உண்மைதான், நம்ம தமிழ் மன்னர்களோட வரலாறு பெருமை அப்படிங்கிறது ரொம்ப அளப்பரியது அப்படிங்கிறதா ஒரு உண்மையான விஷயமா இருக்கு. இந்த மாதிரியான நிறைய கமாண்டுகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தா கூட ஒரு சிலர் என்ன பண்றாங்க, இடையில ஏதாவது ஒரு விஷயம் சம்மந்தமே இல்லாம விஷயத்த பேசுறாங்க. அதாவது ஒரு கெட்ட வார்த்தையிலையோ ஏதோ ஒண்ணுல கமெண்ட் போடுறப்ப அதை நமக்கு படிக்கணும் கூட தோணாது. அதை ரிமூவ் பண்ணிட்டு இதை ஸ்கிப் பண்ணிட்டு வேற கமெண்ட் தான் போவோம். முதல்ல நான் சொன்னேன் பாத்தீங்களா, ஒருத்தர் இந்த மாதிரி கமெண்ட் போட்டிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரியான கமெண்ட்களை படிக்கிறப்ப கூட நம்ம கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். மற்ற கமெண்ட்லாம் படிக்கிறப்ப அந்த மாதிரிலாம் தோணாது, அப்படியே கடந்து போயிட்டே இருக்க மாதிரி தான் தோணும். இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த செயற்கை மலையை பத்தின ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. இயற்கைக்கு எதிராக நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் இப்படித்தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. இன்னொருத்தவங்க நம்ம இந்த சோழ பேரரசை பத்தி பேசியிருந்தோம்ல, கோடிக்கணக்கான கடல் பரப்பை கையகப்படுத்திய சோழர்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசியிருந்தோம். அதுல ரொம்ப திருத்தமா ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. சமுத்திரகுப்த மௌரியர் கிடையாது, சந்திரகுப்த மௌரியர். ஏன் தப்பா சொல்றீங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. நானும் போய் கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஆமா, மௌரிய பேரரசை தோற்றுவித்தவர் சந்திரகுப்த மௌரியர். அப்ப தெளிவா தெரிஞ்சிருச்சு. அவருக்கு மன்னிக்கவும், நீங்க சொன்னதான் கரெக்ட். சமுத்திரகுப்த மௌரியர் கிடையாது, சந்திரகுப்த மௌரியர் தான். ஆனா சமுத்திரகுப்த மௌரியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரும் மௌரிய பேரரசுல ஒரு மன்னனா இருந்தது உண்மை, அதை மறுக்க முடியாது. ஆனா முதல்ல தோற்றுவித்தவர் தான் இந்த சந்திரகுப்த மௌரியர் என்பது, அதுவும் உண்மை. அது மட்டும் இல்லாம நிறைய கமாண்டுகள்லாம் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் நம்ம பேசுறது என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்காம அவங்களாம் ஒண்ணு பேசுறது, ஏன்பா இப்படிலாம் பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. நம்ம வாசுகி பாம்பு வாழ்ந்தது உண்மை அப்படிங்கிற மாதிரி நம்ம போட்டிருக்கோம். ஆனா அது உள்ள நம்ம என்ன பேசியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
வாசுகி இண்டிகேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நான் சொல்ல விட்டுட்டேன். வாசுகி இண்டிகேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தாம விட்டது தான் தப்பு. ஆனா அந்த காணொலி முழுக்க நம்ம என்ன பேசியிருந்தோம்? குஜராத் மாநிலம் கட்ச் அப்படிங்கிற ஒரு பகுதியில ஒரு மிகப்பெரிய ஒரு பாம்போட புதை வடிவம் கிடைச்சிருக்கு. இந்த புதை வடிவமானது என்னவா இருக்கு? ஒரு மிகப்பெரிய பாம்போட இருக்குன்னு சொல்லிட்டாங்கல்ல. இது அந்த காலத்துல வாழ்ந்த ஒரு பாம்பு அப்படிங்கிறதுனால இதுக்கு வாசுகி இண்டிகேஸ் அப்படின்னு சொல்லி இவங்களா பேர் வச்சுட்டாங்க. வாசுகி பாம்பு தான் அங்க படுத்து கிடந்து அதை தோண்டி எடுத்தாங்க அப்படின்னு நான் சொல்லல. இவங்க எடுத்த அந்த பாம்புக்கு வாசுகி இண்டிகேஷன் இவங்க தான் பேர் வச்சாங்க. அப்ப புராணத்துல வரக்கூடிய ஒரு பேரை தான் இவங்க அதுக்கு வச்சிருக்காங்க அப்படிங்கறதான் நாம தெளிவா சொன்னோம். ஒரு சிலர் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அது பேரு வாசுகி கிடையாது, நீ என்ன பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி. நம்ம சொல்ல வந்த கான்செப்டை முழுசா இந்த வீடியோவை முழுசா பார்த்து அவங்க புரிஞ்சுட்டு இருந்தாங்கன்னா தெளிவா அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா என்ன பண்றாங்க, இதை மாதிரிலாம் அவங்க தெளிவா பார்க்காம ஒரு சிலர் மட்டும் பார்த்துட்டு இந்த மாதிரி அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் நம்ம பாண்டியர்கள் இந்த ஜாதிக்காரர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோவே போட்டிருந்தோம். அந்த வீடியோவுக்கு கீழே வந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணுமே, எதுக்குதான் இந்த வீடியோ போட்டோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. காரணம் என்ன, அந்த மாதிரி ஜாதி சண்டை மைதானங்கள் கீழே கமெண்ட்ஸுக்கு இல்லை. இது எல்லாத்தையும் நான் ஹோல்டு பண்றதா என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல. இருந்தாலும் ஒரு விஷயம், நம்ம இம்சரசன் 23 அப்ளிகேஷன் நடக்கும் பாத்தீங்களா, ஜாதி சண்டை மைதானத்தை அமைச்சு எல்லாத்துக்குமே சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு கொடுப்பார்ல நம்ம புலிகேசி மன்னர். அந்த மாதிரி என்ன ஆகி போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வரிசையா கமெண்ட்ல அடிச்சுக்கிறாங்க, நீ வச்சா இந்த அந்த அப்படிங்கிறாங்க. ரொம்பவே கீழ்த்தனமா பேசக்கூடிய விஷயங்கள்லாம் அதுல வருது. இது எல்லாத்தையுமே டெலீட் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 1500 கமெண்ட்டுக்கு மேல இருக்கு. ஒன்னா உட்காந்து டெலீட் பண்றதுக்கு நம்ம நேரம் இல்லை. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உட்காந்து டெலீட் பண்ணா டெலீட் பண்ணிருக்கலாம் தான். ஆனா இந்த காலகட்டத்திலயுமே இந்த சாதியோட தாக்கம் என்பது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ பாக்குற எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கமெண்ட்டை நான் எதுவுமே பண்ணல. அந்த கமெண்ட்டை போய் நீங்க கீழே படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு எல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணதுக்கான முழுமையான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரிய பெரிய மன்னர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாத்தையுமே ஜாதிக்குள்ள இழுக்காதீங்க. அவங்க மிகப்பெரிய ஒரு தலைவர்களாகவும் போற்றப்படணும் அப்படின்னா அவங்கள ஜாதிக்குள்ள இழுக்காதீங்க. அப்படி இழுக்காம விட்டீங்கன்னா தான் அவங்கள பத்தி உலகமே பேசும். அப்படி இல்லை அப்படின்னா யாருக்குமே தெரியாம போயிடும். இப்போ மாவீரன் அலெக்சாண்டர், நெப்போலியன்லாம் நம்ம வரலாறுல படிக்கிறோம், மிகப்பெரிய அரசர்னு படிக்கிறோம். அவங்க அளவுக்கு ஈக்குவலான ஆட்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டிலயும் இருந்திருக்காங்க. அவங்கள ஏன் மற்ற நாடுகளில் போய் படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, நம்ம இந்த மாதிரியான ஒரு வட்டத்துக்குள்ள அவங்க சுருக்குறதுனாலதான் அவங்கள யாருமே வெளியில போய் படிக்கிறது கிடையாது, வெளியே வருது கிடையாது. இதனாலதான் நம்ம என்ன சொன்னோம், அவங்களுக்கு ஜாதி சாயம் பூசாதீர்கள், அவங்களை அப்படியே விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, உள்ள இந்த தப்பு பெருசா அந்த பேண்டு பெருசாடா நான் அடிச்சு காமிடா அப்படின்னு சொல்லி இவங்க வாட்டுக்கு கமாண்ட்ல அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்றது அவங்களுக்கு தெரியாம இருக்கு. இன்னும் இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத மக்கள் பார்க்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அந்த கமெண்ட்ஸை நான் அப்படியே விட்டு வச்சிருக்கேன் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரியான கமெண்ட்டுகளை போடுறப்ப தயவுசெய்து யோசிக்குங்க. திருவள்ளுவர் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. அதாவது ஒரு மனுஷன் நல்ல வார்த்தைகள் இருக்கிறப்ப கெட்ட வார்த்தைகளை எடுத்து உபயோகப்படுத்தி பேசுறான் அப்படின்னா, கனி அதாவது பழம் இருக்கிறப்ப காயை எடுத்து சாப்பிடுறதுக்கு சமம். எதுக்கு அந்த தேவையில்லாம அந்த கனியை எடுத்து சாப்பிட வேண்டியதானே, உடம்புக்கும் நல்லது, எல்லாத்துக்குமே நல்லது. இந்த காயை எடுத்து சாப்பிட்டா அது ரொம்ப கசக்குது, ஒரு மாதிரியா இருக்கு. அப்ப அந்த மாதிரி தான் நல்ல விஷயங்களை பேசுறப்ப எல்லாருக்குமே நல்லா இருக்கு. தரமற்ற வார்த்தைகள் யூஸ் பண்றப்ப எல்லாருக்குமே அது பிரச்சனையா தானே முடியுது. எதுக்கு தேவையில்லாம நம்ம தரத்தை நம்மளே குறைச்சிக்கிறோம் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா, கமெண்ட்லும் சரி வாயிலிருந்தும் சரி அந்த மாதிரியான வார்த்தைகள் வராது. ஆனா என்ன பண்றாங்க, இந்த மாதிரியான ஆள் மனதில் இருக்கக்கூடிய எண்ணத்தினால இவங்க தொடர்ந்து அந்த மாதிரியான கமாண்டுகளை பதிவிடுறாங்க அப்படிங்கறத ஒரு உண்மையான விஷயமா இருக்கு. இந்த கமாண்டுகள் எல்லாத்துக்குமே என்னோட வன்மையான கண்டனத்தை தான் நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரிலாம் போடக்கூடாது. நம்ம சொன்ன காரணமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க மூவேந்தர்கள்ல இருக்கக்கூடிய பாண்டியர்கள் இவங்களை எந்த ஜாதிக்குள்ளேயும் அடக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னோம். இவங்க எங்க ஜாதி தான், இவங்க எங்க ஜாதி தான் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு அந்த காணொலி நம்ம போட்டுருந்தோம். இதை பத்திர உங்க கருத்தை அதை கீழே கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணிருங்க. நன்றி.